டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று பொத்தல் ஆடை கிழவன் என்ற தலைப்பிலே ஒரு சிறு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். ஒரு அரண்மனை அண்டிய பிரதேசத்திலே ஒரு பிச்சைக்கார கிழவன் ஒருவர் வசித்து வந்தார். ஒரு நாள் அவர் காலையிலே எழும்பி அந்த பிரதேசத்திலே ஒட்டப்பட்டிருந்த ஒரு சுவரொட்டியை பார்க்கின்றார். இன்று இந்த அரண்மனையிலே விருந்துபசாரம் நடைபெறும், அரசர்களுக்குரிய ஆடையுடன் வருபவர்கள் மட்டும் அனுமதிக்கப்படுவார்கள் என்ற செய்தியை பார்க்கிறார். அவருக்கு அந்த அரண்மனையிலே வழங்கப்படுற உணவை தான் ஒரு நாளும் சாப்பிட்டதில்லை. ஆகவே சாப்பிட வேண்டும், அந்த விருந்து பிரசாரத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை மேலிட அவர் அந்த அரண்மனை காவலாளியிடம் கேட்கின்றார், நான் அரசனை சந்திக்க வேண்டும் என்று. ஆகவே அரசனிடம் அனுமதி பெற்று அந்த சந்திக்க செல்கின்றார். அப்பொழுது அரசன் கேட்கின்றார், எதற்காக என்னை சந்திக்க விரும்பினாய் என்று. ஆகவே அவர் சொல்றார், இன்று இந்த அரண்மனையிலே ஒரு விருந்துபசாரம் ஒன்று நடைபெற இருக்கின்றது. நான் ஒரு காலமும் அந்த விருந்துபசாரத்திலே கலந்து கொள்ளவில்லை. எனக்கு அதில் கலந்து கொள்ள ஆசையாக இருக்கின்றது. ஆனால் அதில் எழுதப்பட்டிருக்கின்றது, அந்த அரசர்களுக்குரிய அரண்மனைக்குரிய அந்த ஆடைகளுடன் வருபவர்கள் தான் அங்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று. ஆகவே நான் அதிக பிரசங்கி என்று என்னை நினைக்காதீர்கள். எனக்கு உங்களுடைய ஆடையில் ஒரு பழைய ஆடையை தந்தால் நான் அந்த நிகழ்ச்சியிலே நானும் பங்கு கொள்வேன் என்று சொல்லி கேட்டுவிட்டு மிகவும் பயத்துடன் அவருடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அந்த அரசன் சிரித்து கொண்டு ஒரு ஆடையை வரவழைத்து கொடுக்கின்றார். இதை நீ போட்டுக்கொண்டு போகலாம். இந்த உடையை நீ போட்டிருந்தால் உனக்கு ஒரு நாளும் வேறொரு உடையும் தேவைப்படாது, இது தூசுபடாது, அழுக்காகாது. ஆகவே இதை நீரே வைத்து கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்புகின்றார். இவர் மகிழ்ச்சியுடன் அந்த ஆடையை போட்டுட்டு கண்ணாடியின் மேல் முன்னுக்கு நின்று பார்த்த பொழுது ஒரு கம்பீரமான தோற்றத்துடன் காணப்படுகின்றார். ஆகவே அவர் அதை போட்டுக்கொண்டு அங்கால திரும்பிய பொழுது அவருடைய அந்த மூலையிலே இவருடைய அழுக்கு ஆடைகள் இருப்பதை கண்டுகொள்கின்றார். ஒரு கணம் யோசிக்கிறார், அந்த அரசன் சொன்னது பொய்யானால் எனக்கு அந்த ஆடையும் இல்லை, இந்த ஆடைகள் இல்லால் நான் வேறு என்ன செய்வேன் என்று அந்த பொந்தல் ஆடைகள் எல்லாவற்றையும் இந்த ஆடைகள் எல்லாவற்றையும் மீண்டும் எடுத்து தன்னுடன் சேர்த்து கொண்டு திரிகின்றார். இவருக்கு வீடு ஒன்றுமில்லை. ஆகவே இவர் தான் போற இடம் முழுக்க அந்த கிழிந்த ஆடைகளுடனும் போவார். ஆகவே அந்த அரண்மனை விருந்துபசாரத்திலே இவரால் சரியான முறையில் விருந்துண்ண முடியவில்லை. ஏனென்றால் அங்கே இவருடைய அந்த பொந்தல் ஆடைகள் இவர் கீழே விழ அவற்றை பொருத்தி சரி செய்து கொண்டிருக்கிறதிலே அவருடைய நேரம் போனதை ஒளி அவர் சரியான முறையில் அங்கே அந்த விருந்தை அவரால் ருசித்து உண்ண முடியாமல் போய்விட்டது. இவர் போகும் இடமெல்லாம் அந்த கந்தல் ஆடையுடன் சுத்தி கொண்டு அந்த ஒரு அரசனுக்குரிய உடையுடனும் கந்தல் ஆடையுடனும் திரிந்தாலும் அங்கே அவரை அந்த அரச உடையை விட அவர் கையில இருக்கின்ற கந்தல் ஆடையை பார்த்தவர்கள் எல்லோரும் சொல்வார்கள், கந்தல் ஆடை கிழவன் என்று அவருக்கு பேர் அழைத்து கூப்பிட்டார்கள். அவருடைய மரண தருவாயிலே இவர் இறந்துவிட்ட செய்தியை கேட்டு அந்த அரசன் போய் பார்க்கும்போது என்னன்னா அந்த அரச உடையிலே படுத்திருக்கின்றார். அவருடைய தலைமாட்டுக்கு பக்கத்திலே அவருடைய அந்த கிழிந்த ஆடைகள் காணப்படுகின்றன. அப்ப அந்த நிலைமையை புரிந்து கொண்டார். இவர் அந்த கடைசி வர கூட தன்னுடைய அந்த அந்த அழுக்கான ஆடைகளை அவர் எடுக்காமல் அதே எறியாமல் கொண்டு திரிந்திருக்கின்றார். அதனாலதான் அவரால் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லை. தன்னுடைய தான் புதிய ஆடை வழங்கிய போது கூட அவரால் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியாம இருக்கிறதுக்கு காரணம் அவர் தன்னுடைய அந்த பொந்தல் ஆடைகளையும் கொண்டு திரிந்ததுதான். அதே மாதிரி தான் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே கோபம், விரோதம், பொறாமை, மற்றது சோகம் என்று சொல்லி பல தேவையில்லாதவற்றை நாங்கள் சுமந்து கொண்டு திரிகின்றோம். அந்த தேவையில்லாத எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு திரியாமல் தேவையற்றவற்றை எல்லாவற்றையும் நாங்கள் அகற்றிவிட்டு நாங்கள் எங்களுடைய மனதிலே இருக்கின்ற அழுக்குகள் எல்லாவற்றையும் அந்த கந்தல்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒதுக்கிவிட்டு நாங்கள் மகிழ்ச்சியாக
சந்தோஷமாக நாங்கள் வாழ வேண்டும். அரண்மனையில் வாழ்பவர்களும் எல்லோரையும் நாங்கள் சொல்ல முடியாது. அரண்மனையிலும் சரி, பெரிய வசதி படைத்தவர்களும் சரி, அவர்கள் எல்லோரும் அங்கே நிம்மதியாக இருக்கின்றார்கள் என்று சொல்ல முடியாது. சில வேளை ஒரு அநாதை இல்லத்தில் இருப்பவர்கள் கூட மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் தேவையற்றவற்றை எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு தேவையானவற்றை மட்டும் கொண்டு மகிழ்ச்சியாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகின்றார்கள். ஆம் நேயர்களே, நாங்களும் எங்களோட மனதிலே இருக்கின்ற பொறாமை, கோபம், மற்றது எங்களோட சோகம் போன்றவற்றை எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு நாங்கள் இருக்கிற நிலைமையை கொண்டு இருப்பதை கொண்டு திருப்திப்படுத்தி சந்தோஷமாய் வாழ்வோம் என்றால் வாழ்க்கை பூராக சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.